அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவில் பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக பார்த்தோம். 1900 வரைக்கும் எந்த விதமான வெப்பமும் நம்மால் அறிய முடியலை. அதுக்கப்புறம் தான் இந்த சூழ்நிலை உருவாகி இந்த 120 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 0.5 டிகிரி செல்சியஸ் கூடியாச்சு. இப்போ அதிலிருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2 வரைக்கும் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதற் காரணம் புதை வடிவ எரிபொருள், அதாவது பூமிக்கடியில் இருக்கிற புதை வடிவ எரிபொருளான பெட்ரோல், டீசல், கேஸ், நிலக்கரி. இதன் மூலம் நாம அன்றாடம் பயன்படுத்துகிற எலக்ட்ரிசிட்டி பிளஸ் வாகன பயன்பாடு, இந்த 2 தான் மெயினான ரீசன். உலகம் இதை தவிர்க்க முடியுமா? இன்னைக்கு அது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. மின்சாரம் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அப்போ இதை தவிர்க்கணும், இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நோக்கி தான் இன்று உலகம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் மிகப்பெரிய மாநாடுகள் ஒவ்வொரு நாடுகள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வளர்ந்த நாடுகளும் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அது சம்பந்தமான ஐக்கிய நாடுகள் சபை வழிகாட்டுதலோட நல்ல முறையில் என்ன செய்யலாம் இதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதே சூழ்நிலை ஏற்பட்டால் 2100க்குள்ள 4 டிகிரிக்கு போயிடும், 4 டிகிரி செல்சியஸுக்கு போயிடும். அந்த அளவுக்கு புவி வெப்பமயம் ஆயிடுச்சுன்னா உலகத்தில் உயிரினங்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலையே இருக்காது. அந்த மாதிரி மாறிடும். அப்போ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை நம்ம பார்க்கணும். நமக்கு அடுத்த நம்மளும் இன்னும் வாழ போகிறோம், நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது, அவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த புவி வெப்பமயமாதல், கிளைமேட் சேஞ்சிங்கு, பருவநிலை மாற்றம், இந்த பிரச்சனைனா எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சு அதை ஓரளவு புரிஞ்சு நம்ம நாடு எப்படி பயணப்பட்டு இருக்கு, உலகம் எப்படி அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நாம இதுக்கு என்ன செய்யலாம், 3 விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த செய்திகள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.